இன்னும் ஒரு 70 கிலோமீட்டருங்க எப்படியோ ஒன்று வந்தாச்சு. வரல இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி நான் அது போகும்போது காட்டுறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு வரும்போது. அது 2 சைடு மரம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரி இப்போ இதை இறக்கிட்டு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருந்துச்சு. ஒரு லோடு முடிச்ச உடனே அடுத்த லோடு எப்போனா நம்ம ரெகுலராக பாக்ஸ் எடுக்க போவோம். அது இது வரைக்கும் நான் வீடியோவில் போட்டதில்லை. இப்போ அங்கே போயிட்டு டேமேஜான பாக்ஸ் ரிட்டர்ன் போடுவாங்க வாப்பிக்கு. இப்போ அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்க, அங்கே இறக்கணும் 15 பாக்ஸ். சரி காலையில் குளிச்சுட்டு வந்திருக்கணும், குளிக்காமல் வந்து தப்பாக போச்சு. இப்போ குளிக்காமல் சுற்ற வேண்டியதாக இருக்குது. சரி லோடை முடிச்சுட்டு அதை தூங்கி ஒரே ஒரு லோடு வந்து நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா முடிச்சு விட்டாங்க. ஓட்டி தான் ஆகணும். சரிங்க, சரி நம்ம போயிட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன பண்ணுவோம், லோடு ஓட்டி தானே ஆகணும். ஓ ஆனால் வர வழியில் ஃபுல்லாக மரம் சரியாக இருந்துச்சு. 2 சைடு அப்படியே வச்சு காற்று. அதெல்லாம் பின்னாடி வண்டி வச்சு கட்டியிருந்தோமா, அதனால் வண்டி அந்த அளவுக்கு ஓட்ட முடியல. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஓட்டலாம். வரும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். சரிங்க, நம்ம அங்கே போயிட்டு பாக்ஸ் எடுத்துனா 15 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரிங்க, நம்ம இன்னும் முன்னாடி போயிட்டு அந்த இடத்த நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னன்னா கோபி ரோடு அத்தானி அங்கே தான் வந்திருக்கோம். சரிங்க, முன்னாடி காட்டேன். மேப்பில் பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே போனோம், காந்திபுரம் டாஸ்கட். சுத்தமாக டீசல் வேறு எல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 930 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு 10 லிட்ரு அடுத்த வாடகை வேறு போகணும்ல. ஓலை நாளே போட்டுருப்போம். 930 ரூபாய்க்கு 10 லிட்ரு போட்டு வச்சுருப்பேன் டேங்க்கில். இருந்தாலும் எப்படி போகிறது கன்ஃபார்மு. சரி போயிட்டு வந்து எப்படியும் அது முடிச்சுட்டு திரும்ப போட்டு தான் ஆகணும் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு லோடு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே போடணும். பாருங்கள், இது கேமராவை தொடச்சிட்டு போகணும், அப்போ தான் நல்லா இருக்குன்னு. கிளாரிட்டியாக தெரியுதா தெரியலையா? ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது எதுனா கோபி தாண்டி அத்தானி ரோடு. கோபி அத்தானி இந்த ரோட்டில் நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க வரும்போது. கிளைமேட் வருது, இதை பாருங்கள் புரியுதா? 2 சைடும் பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி வேறு லெவலில் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக கவராக சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி இடத்துல தாங்க இடம் வாங்கி வீடு கட்டி தோட்டத்திலே நிம்மதியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இடமா பார்த்து தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சரியாக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் வண்டியை ஓட்ட முடியாது.